Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்க சொல்லி நான் போன தடவை சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை இன்ஸ்டாலையும் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு டிஎம்ல அனுப்பியிருந்தீங்க, பாப்பா குடுமி போடுற வீடியோ போடுங்கக்கா அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து மேடமும் ரெடியாக இருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இந்த குளிக்க வச்சு அந்த தூங்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் முழிச்சிருக்காங்க. குளிச்சுட்டு அவளுக்கு லைட்டாக தூக்கம் தான், ஆனால் கொஞ்சம் தொட்டில் போட்டு ஆட்டினாலும் தூங்குவா. ஸோ நம்ம போன டைம் சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் இதுதான். ஸோ இந்த அவளுக்கு வந்து நாங்கள் என்னதான் இந்த கொஞ்சம் டிசைனாக போட்டாலும் இந்த மாதிரி ஃப்ராக் போடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி கொஞ்சம் கலர், இந்த இங்கிலீஷ் கலர் மாதிரி நல்லா இருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பாப்பா குடிமி போகிறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பா ஐயோ கொஞ்சம் பிஸியா இருக்காங்க மேடம். வந்து நீ கையில ரெண்டு விரல் போகுது. ஆமா, அவளுக்கு எப்பவுமே வந்து அந்த கை சப்பணும் மாறி மாறி. இன்னைக்கு உங்களுக்கு குடியும் போட போறோம். இவளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அந்த சீப் எடுங்களேன். இதா 2 சீப் போடு. ஓகே, இந்த 2 சீப்லயும் பாத்தீங்கன்னா நேர் எடுக்க முடியாது. இது வந்து பேபி சீப் தான். இது 2லயுமே வந்து நேர் எடுக்க முடியாது. அதுதான் எனக்கு பெரிய டாஸ்கே. இங்க இருந்து அந்த நேர் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுல பிள்ளை எடுக்கவே விடாது, ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிக்க எடுக்காம இது கொஞ்சம் சுருண்டு இருக்கும்ல, ஸோ அதை வந்து இதில் வந்து சரி பண்ணிப்போம். அப்புறம்தான் அந்த சீப்பில் தான் குடுமி. ஓ இப்போ மேடம் வந்து எப்படின்னா ஒரு பாட்டு போட்டு விடணும். பாட்டு போட்டு விட்டு அவளை அமைதியாக்கணும். அந்த பாட்டை நான் போட்டேன்னா எனக்கு இப்போ காப்பி ரைட் சொல்லும். சரிம்மா, வெறும் அந்த பாட்டு இல்லாமல் வெறும் அந்த இது மட்டும் வச்சு கொடுத்துருவோம். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு தெரியும் பாப்பாவோட அடம் பிடிக்கிறது எப்படின்னு. இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். அந்த சொல்லுவல அந்த காக்கா பாட்டு தான் மோஸ்ட்லி பாப்பா. நாங்கள் வந்து இந்த ஜடை போடுற இந்த டைம்லலாம் வச்சுட்டாதான் வந்து கோஆப்ரேட் பண்ணுவா, இல்லைன்னா பண்ண. நிறைய பேர் சொல்லுவீங்க ஃபோன் காட்டாதீங்கன்னு. ஆனால் அது எப்படி பழகினானே தெரியல. நாங்களே வந்து இது பண்ணணும், அவளை மறக்க வைக்கணும்னு நினைச்சாலும் வந்து சில டைம்ல கட்டாயப்படுத்தி நாங்களே பண்ண வேண்டியதாயிருது. ஏன்னா பாப்பா வந்து அவ்வளோ சமாளிக்க முடியல. எங்கேயாவது எப்படி சொல்றோம், எங்கேயாவது வெளியே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அழுவாளோ என்ன போடுறோம் தெரியாம அந்த காக்கா பாட்டை வச்சு விட்ருவோம். அதுதான் நடக்கும். சரி, டிவில பார்க்க ஆரம்பிச்சாங்க, இப்போ ஃபோனுக்கு மாறிடுச்சு. இந்தாங்க, இது ஓகே தான். இப்போ பாருங்க, நாங்கள் ஃபோனில் இப்படி வச்சு இப்படி காட்டிக்கிறேன். தெரியல, பாட்டு வச்சு தான் எப்பவும் வைப்போம். பாட்டு வச்சா காப்பி ரைட்ஸு. ஆனால் நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருக்கணும், மொபைலே கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கால சூழ்நிலை எப்படி வேணால் யாரை வேணால் மாற்றுங்கிற மாதிரி மாற்றிருச்சு. அப்போ நான் வாயில் பாட்டுமா, காக்கி காக்கி கூடி விடு. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நேர் எடுக்கணும். அதுக்கு தான் ரொம்ப எதுவுமே கோஆப்ரேட்டே பண்ண மாட்டா. இது இந்த சீப்பில் நேரும் எடுக்க முடியாது. சவுண்டு வேணும் அந்த பிள்ளைக்கு. இப்போ சவுண்ட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குதா? சவுண்ட் இருக்கட்டா பாப்பா? நீனோட பெயின் பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து இந்த குடுமி போட்டு கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் குடுமிலாம் போட்டிருப்போம். குடுமி போட்டு ஒரு 3 தடவை 4 தடவை அந்த அளவுக்கு தான் குடுமி போட்டிருப்போம். ஆனால் அழகா இருப்பா குடுமி போட்டா. அதுவும் ஒத்த குடுமியோட ரெட்டை குடுமி போட்டால் தான் மேடம் வந்து க்யூட்டாக இருப்பாங்க. இவளுக்கு முடி எப்படின்னா உங்க அப்பா மாதிரி சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட். இது குழந்தை முடிங்கிறதுனால இந்த சாஃப்டா இருக்குமா என்னன்னு தெரியல. சில குழந்தைங்க நல்லா அடர்த்தியா இருக்கும், உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, நிக்காது. இப்போ வந்து லப்பர் பேண்ட் போட போறா. இவளுக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ லப்பர் பேண்ட் இருக்கு. எதுக்குதான் அத்தனை லப்பர் பேண்டுன்னு தெரியல. குடிமி போட்டுருவியா நீ? சரி 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 சரி, கட் ஆயிருச்சாமா. இருமா யாருமா நோன்னது இதை? ஐயோ, சீப்பை தள்ளி விட்டாடா. நீ தள்ளி விட்டியா பாப்பா தள்ளி விட்டாளான்னு தெரியல. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு, குடிமி போட்டாச்சு. குடிமி எவ்வளோ அலப்பறை கொடுக்குறா பாருங்க. அப்பா உங்க அம்மா மாதிரி இருக்காது பாப்பா, அப்பா மாதிரி இருப்பாப்பா.
இப்போ இந்த சைடு வந்து நம்ம அப்படி போட்டு விட்டு கொஞ்சம் முன்னாடி இந்த பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் இறக்கி விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப ஏறின மாதிரி இருக்குமா. ஏறின மாதிரி இல்லை, மொத்தமாக குடியும் போட மாட்டாது. ஆமாம், இதெல்லாம் இறங்கி வந்துடும். அதனால நான் மோஸ்ட்லி இறக்கி விட்டுருவேன். இதெல்லாம் பாருங்க, இவ்வளோ தான் வரும். சரி, அடுத்து இந்த சைடு பார்க்குறாளா ஃபோனை தான். ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, ட்ரெஸ்ஸை சப்பிக்கிட்டு இருக்கா, என்னென்னமோ புதுசாக பண்ணுறான். ஒரு ட்ரெஸ்ஸை 2 நிமிஷத்தில் வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி ஈரம் பண்ணி கொடுத்துருவா. யாழ்மா, ஓ ஓ பேர் சொன்னாக்கு தெரியுதா? யாழ்யுகா, யாழ்மா எங்க? யாழ்யுகா, அச்சுக்குட்டிக்கு குடிமி போட்டாச்சுடி. அம்மாடி, அதிசயமா அமைதியாக இருந்துட்டாடே. பாப்பா, இந்த இடத்துல முன்னாடி இப்போ தொங்க விடணும் ஓரளவு. இந்த பக்கம் அதிக முடி தொங்குது, இந்த பக்கம் கம்மி முடி சைடு கொஞ்சம். பாப்பா இங்கே பாருங்க. இதுக்கு வந்து என்ன கிளிப் எனக்கு மேட்சாக குத்துறதுன்னு தெரியல. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, அவளோட ட்ரெஸ்ஸில் இருக்குது. அதுதான் இப்போ கடிச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம். இதை குத்திடுவோமா இல்லை இதை குத்திடுவோமான்னு தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே தியேட்டரில் வாங்கியிருந்தேன், ஸ்ரீசக்தி தியேட்டரில். சாரி முயல். இது வந்து வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்வின் ரெஸ்ட் ரூம் போகிற டைம் இது என்னது இன்ட்ரோல் போகும்போது கரெக்டாக ஒரு 3 கிளிப்பு கண்ணில் மாட்டுச்சுன்னு சொல்லி காணும் தேடிட்டு இருந்தா கடையில் போய் உட்காந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான், ரொம்பவே அதிகம் தான். ஆனால் நல்லா இருக்கு, அதுக்கு இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த கிளிப்பு குத்துறதா இந்த கிளிப்பு குத்துறதான்னு தெரியல. இது ஓகே, இது ஓகே தான். இது ஓகே தானே பாப்பா? ஓகே தான். நீ எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க பாப்பா. எப்பா எப்பா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவங்க அங்க பாப்பா, இப்ப பாரு, இங்க பாருங்க. கோப்பா மாவல. இப்ப கிளிப்பு உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாப்பா. இங்க பாருவா. காக்கே காக்கே கூட விடு. அம்மாடி, என்னடி பண்ற? ஏதோ முன்னாடி முடி ஏதோ தொங்குது. நீங்க லைட்டா நீ வெயிட்டா தூக்குற. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அதான் உண்மை. லா 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 லா. காக்கா பாட்டு போனேன், நான் காக்கா வாக்கிட்டாலே. ஓகேவா? லைட்டா. பாப்பா அடிவாங்க போறாங்க. ட்ரெஸ் தூக்கலமே ஒரு காக்கா. ஓகேவா? லா 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 லா. ஓகே பாப்பா, ஓகே டன். ஓகே, கொஞ்சம் நேர் தான், கொஞ்சம் திருப்பூர் போய் சென்னை போய் பல்லடம். அது ஒன்றும் இல்லை, இந்த கோயம்புத்தூர்ல அவினாசில இருந்து கோயம்புத்தூர் போறவங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு பாலம் ஒன்று வரும், எங்க நீலாம்பூர்ல. அது அப்படிதான் கொஞ்சம் வளைஞ்சு ஏறி மேல. ஜிடி நாயுடு இல்லம்மா, இது நீலாம்பூர்ல இருக்கும் ஒரு பாலம். கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதிகமா தான் இருக்குல்ல. ஆமா, பரவாயில்ல, விட்டுருங்க. சரிம்மா. அவளுக்கு இப்ப இந்த காக்காவை கடிச்சு சாப்பிடணும், அதானே? பாப்பா பாப்பா ட்ரெஸ் ஃபுல்லா சப்பி எடுத்து, ட்ரெஸ் இப்பவே தோஸ்டா, பாதி தோஸ்டா. என்ன பாப்பா, அது இங்க படுக்க மாட்டா. அப்படி தலை கீழே போச்சுன்னா அவ்வளவுதான் மேடம். வாய்ப்பே இல்ல, படுக்கவே மாட்டா. உட்காரணும் அவளுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வயசுல எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? 1 மாசத்துல இருந்து இப்படி உட்கார வைக்கணும் அவளுக்கு. படுக்க வச்சா மேடம்க்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிரும். அந்த தலையில படுக்க போடாம சுயரூபத்துல பாப்பீங்க பாருங்க, வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும். அவ்வளவுதான். பாப்பா பாருங்க, எந்திரிப்பா பாருங்க. இங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, எந்திரி படுடி. படுக்க மாட்டா, அதான் பிரச்சனை. இல்ல பெட் தான், சொல்லு, கவலைப்படாதீங்க. ஐயோ பாப்பா அப்படின்னு பதறாதீங்க சாமி. இப்ப எந்திரிக்க, சரி கீழே படுத்துக்கடா, கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா, கொஞ்ச நேரம் படுத்துக்க சாமி. நீ யாருடா அப்படிங்க. அப்படியே எஞ்சி நிப்பா. அவ்வளவுதான்டா. ஓகே, என்ன வேணும்? ஃபோன் வேணுமா?
உனக்கு இந்த வயசுல ஃபோன் வேணுமா? வேணாம் சாமி, ஃபோன்லாம் ஆய் சாமி. ஆமாம் சாமி, ஃபோன் வேணாண்டி ஃபோன் படுத்து வச்சு. குடிமி மட்டும் அழகா இருக்குது. தென்னை மரம் குடிமி, குட்டி தென்னை மரம். இளநீ கிடைக்கணும் அம்மாவுக்கு கொஞ்சம். குடு சாமி. இளநீ இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்குன்னு குடு சாமி. ஐயோ நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ வந்து மை போட போகிறோம். எல்லா குழந்தைங்களும் மை போடும்போது எந்திரிக்க மாட்டாங்க. இவ தான் கண்ணில் போட்டா இப்படி பண்ணுவா. இப்போ பண்ணுறாளான்னு தெரில, பார்ப்போம். அவள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்கிறத பார்ப்போம். பாப்பா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய். நல்லா இருக்கீங்களா தங்கம்? இந்த புள்ளி ஒரு போட்டோவோ ஏதோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சேட்டை, சரியான சேட்டை. ஓடம்மா, அப்பா கிட்ட வரீங்களாடி? சரிம்மா. அவன் கத்துன்னு கத்துவோம், எதுக்கு கத்துறானே தெரியாது. காக்கை போட்டுமா? அச்சு இங்க வந்தா அவங்க அம்மாட்ட போனோம், அவங்க அம்மாட்ட போனா அப்பாட்ட வரணும். ஓ ஓ அம்மாடிங்க. யாழ் பாப்பா எங்க? அப்ப கண்ணாடி ரொம்ப நீட்டா இருக்கு, அதனால தெரிய மாட்டேங்குது. அப்ப தங்க எங்க? யாழுக்கா இங்க பாருமா. யாழ்மா, அச்சுக்குட்டி அச்சுக்குட்டியா? ஏதோ அதிசயமா இன்னைக்கு மையெல்லாம் இருக்கு. காக்கே காக்கே கூட விடு, குடிமி பாபா எங்க இருக்கு? நானே ஞாபகப்படுத்திட்டேன் போல பாட்டு போட சொல்லி. அம்மா டம்மு டம்முன்னு அடிக்கிறாளே. சரிம்மா, நம்ம பத்துக்கலாமா? வச்சுக்கலாமா? ஓ குடிமி வேற மூஞ்சில குத்துது. யாழ்யுகா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? அத்தை மாமா கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறியா? குடிமி நல்லா இருக்கான்னு கேட்குறியா அத்தை மாமா கிட்ட? குடிமி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிமி அழகு குடிமி இது அழகு குடிமி இது. எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. பாய். வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பாப்பாக்கு வந்து குடிமி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில். பாய்.